தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். வணக்கம் சார். பரபரப்பான ஒரு சூழல்ல அமெரிக்க அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு சூழல் காலப்படுது. எலான் மஸ்க் ட்ரம்ப்போடைய சண்டை, இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பொது வெளியில் பகிரங்கமா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எலெக்ஷன் டைம்லயே அவர் வந்து சொன்னாரு, இந்த பில்லை கொண்டாட போறேன். ஏன்னா ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒரு பில்லை கொண்டாந்து அதை செனட்லையும் காங்கிரஸ்லையும் வச்சு ஃபைட் பண்ணி அப்ரூவல் வாங்கி வர்றதுக்குள்ள தாவு தீர்ந்து போயிடும். அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பில்லுடா அப்படின்ட்டாரு. பில் அப்படின்ட்டாரு அவர். அப்ப சிங்கிள் பில். அப்ப அந்த சிங்கிள் பில் என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி மாசிவ் டேக்ஸ் கட் எக்ஸ்டென்ஷன். அப்ப அப்படின்னா மிடில் கிளாஸுக்கும் கார்பரேஷனுக்கும் மாசிவ் டேக்ஸ் கட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அத மாசிவ் டேக்ஸ் கட் கொண்டு வந்தார். அடுத்து $5 trillion இன்க்ரீஸ் இந்த டெப்ட் சீலிங். இப்ப கடன் வாங்குறதுக்கு ஒரு சீலிங் இருக்கு, அது $5 trillion இன்க்ரீஸ் பண்ணாரு அந்த சீலிங். அப்புறம் மேஜர் ஸ்பெண்டிங் ரிஃபார்ம்ஸ். அப்ப கவர்மெண்ட் எவ்வளவு அதிகமாக செலவழிக்கிறதோ அதுல சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு ரிஃபார்மை கொண்டு வந்தார். பியூரோக்ரஸியும் அண்ட் என்டைட்டில்மெண்ட். இப்போ எனக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த இதெல்லாம் கட் பண்ணி பியூரோக்ரஸியினுடைய ரெட்டபிஸ் இதெல்லாம் கட் பண்ணி மேஜர் ஸ்பெண்டிங் ரிஃபார்மை கொண்டு வருவேன் அந்த பில்லுலேயே, ஒரே பில்லில். அப்புறம் சப்சிடி, அதாவது பிடன் காலத்தில் கொடுத்த சப்சிடி எல்லாத்தையும் காலி பண்ணி வந்துட்டாரு. இவி டாக்ஸ் கிரெடிட், அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு கொடுத்த டாக்ஸ் கிரெடிட்டையும் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதெல்லாம் எலன் மாஸ்க் கூட இருந்தானே சப்போர்ட் தானே பண்ணாரு. அத அப்புறம் ஏன் சார் இப்ப எதிர்க்கிறாரு? அப்புறம் ஏன் இப்ப எதிர்க்கிறாரு சார்? அது தனக்குன்னு பாதிப்பு வரும்போது எதிர்க்கிறாரு. எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸ், சப்சிடிலாம் காலி பண்ணாரா? அதுக்கடுத்து என்ன பண்ணாரு? பிராட் டாரிஃப் ஸ்கீம் கொண்டாந்தார். பிராட் டாரிஃப் ஸ்கீம்னா என்னது? எல்லா இறக்குமதியிலையும் 10% இன்க்ரீஸ் டாரிஃப். சைனாவுக்கு மட்டும் 60% இறக்குமதி வரி. அப்ப இதை கொண்டு வந்தாரு ட்ரம்ப், கொண்டு வந்தார். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிசியன்சி, கவர்மெண்ட் எஃபிசியன்சின்னு டாஜ் அப்படின்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குனார். அது என்னது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிசியன்சி, டாஜ்னு கிரியேட் பண்ணி மெயின் வேலையை ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் எலிமினேட்டிங் ஃபெடரல் ஏஜென்சிஸ் த்ரூ த ப்ரொபோஸ்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, டாஜ். இதுக்கு எலன் மாஸ்கா தலைவராக நியமிச்சார். சரிங்களா? இங்கதான் இதெல்லாம் சேர்ந்து இந்த டாஜ் கிரியேட் பண்ணி இதன் மூலமா இத்தனை ரிஃபார்ம்ஸையும் கொண்டு வருவேன் ஒரே பில்லுல அவர் கொண்டு வந்தார். அப்ப சரி, இதுல என்ன பெனிஃபிட்? இப்ப இதுல என்ன பெனிஃபிட் ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் growth வயா டாக்ஸ் ரிலீஃப். டாக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுனால பொருளாதார வளர்ச்சி இருக்கு அப்படின்னு. அப்ப எப்படி 2017 டாக்ஸ் கட்ட, அதாவது பூஸ்ட் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்றதுக்காக 2017 டாக்ஸ் கட்டு கொண்டாந்தாங்க, வரி குறைப்பு நடவடிக்கை. அப்பதான் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கூடும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணார், இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணார். கார்பரேட் ப்ராஃபிட், இதனால கார்பரேட்டுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். இதனால கன்சியூமர் ஸ்பெண்டிங் கூடும். அப்ப எப்படி? அப்ப வாங்குபவர்கள், நுகர்வோர்களது செலவழிக்கும் திறன் அதிகரிக்கும் என்று இந்த எக்கனாமிக் growth, இந்த டாக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுனால எக்கனாமி ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ரிலீஃப், அது மூலமா பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர்றது. இதுல அடுத்த ஐட்டம் என்னன்னா இன்சென்டிவைசஸ் கார்பரேஷன், அதாவது டு ரீபேட்ரியேட் ஏர்னிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் டொமஸ்டிக்கலி. அதாவது எப்படின்னா, வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ண கார்பரேஷன், இப்போ ஆப்பிள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கேருந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாம் ரீபேட்ரியேட் பண்ணி அமெரிக்கா கொண்டு போய் அந்த ஏர்னிங்ஸை லோக்கலில் டொமஸ்டிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கு இன்சென்டிவ் இன்சென்டிவ் கொடுத்தாரு. சரிங்களா? அப்போ என்னது? அப்போ எக்கனாமி பொருளாதார வளர்ச்சிக்கு ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்தாரு. இது இந்த ஒன்ஸ் பிக் பியூட்டிஃபுல் பில் இதுக்கு இதனுடைய ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் இதுதான். ரெண்டாவது சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்லாக். செகண்ட்,
அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட ஒவ்வொரு பில்லுக்கும் செப்பரேட்டா, ஒவ்வொரு பாலிசிக்கும் செப்பரேட்டா பில்லை போட்டு தாக்கல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு பதிலா ஒரு மெகா பில்லை வந்து எல்லா லெஜிஸ்லேட்டிவ் நெகோசியேஷன்லாம் ஒரே பில்லை வச்சு பேசி முடிச்சிடுறது, அப்ரூவல். ம். இது வந்து இது கிரியேட், அது வந்து இதுக்கு பேர் வந்து சாக் அண்ட் ஆவ் அப்படின்னு பேரு. எய்ம்ஸ் டு கிரியேட் சாக் அண்ட் ஆவ் மொமெண்டம் ஆன் கேபிட்டல் ஹில். ஒரு ஷாக்கையும் ஒரு ஆவையும் கொடுக்கணும், ஒரு அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கேபிட்டல் ஹில்ல அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மொமெண்டத்தை வந்து இந்த பில்லு கொடுக்கணும். மூணாவது வந்து ம். கவர்மெண்ட் டவுன் சைசிங். இப்போ கவர்மெண்ட்டை வந்து டாட்ஜ் மூலமா ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாருன்னா ஃபெடரல் ஒர்க் ஃபோர்ஸினுடைய சைஸை, அதாவது யுஎஸ் கவர்மெண்ட்டினுடைய ஃபெடரல் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது ஃபெடரல் எம்ப்ளாயீஸினுடைய சைஸை வந்து குறைக்கணும். ஏஜென்சி ஓவர்லாப், இந்த ஓவர்லாப் இருக்கக்கூடாது, இவங்களும் பண்ணணும். இப்போ கல்வி வந்து மாநில பட்டியலில் இருக்கு, மத்திய பட்டியலில் இருக்கு நம்ம ஊரில். ம். அந்த மாதிரி ஓவர்லாப்லாம் இருக்கக்கூடாது. மாநிலம்னா மாநிலம் பார்த்துக்கணும், மத்திய மத்திய இதில் மத்தியம் பண்ணுறதுல மாநிலம் தலையிடக்கூடாது, மாநிலம் பண்ணுறதுல மத்திய மத்திய அரசு தலையிடக்கூடாது, ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழலை அது கிரியேட் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணாரு, இது இது மூலமா வேஸ்ட், ஃப்ராடு, அபியூஸ், இதெல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட், ஃப்ராடு, ம். அபியூஸ், இது எத்தனையும் காலி பண்ணுவேன் அப்படின்னாரு. ம். இது வந்து மூணாவது ஐட்டம். நாலாவது சரி. வந்து ட்ரேடு ப்ரொடெக்ஷனிசம். சரி. ட்ரேடு ப்ரொடெக்ஷனிசம் வந்து எப்படி கொண்டாடுறது? இப்போ சைனாவில் வந்து ஹை டாரிஃப், சைனாவுடைய இம்போர்ட்டுக்கு வந்து ஹை டாரிஃப், அப்புறம் யூனிவர்சல் இம்போர்ட் டாரிஃப், இது ரெண்டுமே வந்து அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்றது. ரெடியூஸ் ரிலையன்ஸ் ஆன் ஃபாரின் சப்ளை செயின்ஸ், அதாவது ம். வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ், இதனுடைய சப்ளை செயினை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. அதனால வந்து அமெரிக்கன் இண்டஸ்ட்ரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணி அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியை வளர்க்கணும் என்று ட்ரேடு ப்ரொடக்ஷனிசத்தை கொண்டு வந்தார். நாலாவதா. அஞ்சாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் ஓட்டர்ஸுக்கு ஒரு அப்பீல் கொடுத்தாரு. என்னது? ஃப்ரேமிங் த பில் ஆஸ் ப்ரோ ஜாப், ஜாப் கிரியேட் பண்ணும், ப்ரோ ஃபேமிலி, குடும்பத்துக்கு சப்போர்ட்டான, அமெரிக்கன் குடும்பத்துக்கு சப்போர்ட்டான பில்லு. அப்புறம் வந்து ஆன்டி ஓக் பியூரோக்ரசி, அதாவது இந்த பியூரோக்ரசிக்கு எதிராக, ரெட் டேபிசத்தை கிரியேட் பண்ணக்கூடிய பியூரோக்ரசிக்கு எதிராக இது செயல்படும். அது வந்து இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு பாப்புலிஸ்ட் பேஸை கிரியேட் பண்ணி அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. இப்ப ஓகே. இத்தனை இத்தனை 5 விதமா நடந்ததுதான் இத்தனைக்கு வெற்றி பெற காரணமா இருந்தது. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இது வந்து ஃபெடரல் டெபிசிட்டுக்கு உண்டு வழிவகுக்கும் ஓ. கிட்டத்தட்ட. இது வந்து ஒரு கமிட்டி, ரெஸ்பான்சிபிள் ஃபெடரல் பட்ஜெட்டுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அந்த ம். கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இதனால, இந்த பில்லுனால 4 to 5 ட்ரில்லியன் டாலர் தேசிய கடன் 2035 அதிகரிக்கும் என்று அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. கமிட்டி ஃபார் அ ரெஸ்பான்சிபிள் ஃபெடரல் பட்ஜெட்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி சொல்லுது இந்த இந்த ஒரு பில்லுனால இவ்வளவு பட்ஜெட் டெபிசிட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜிஓபி ஃபிஸ்கல் ஹாக்ஸ்னு இருக்காங்க இங்க. அவங்க எல்லாம் என்னன்னா, இந்த ஹாக்ஸை பத்தி நான் தனியா இப்ப சொல்றேன் கொஞ்ச நேரத்துல, எக்ஸ்பிளைன். ஓகே. இவங்க வந்து எப்படி ஒரு பிசிக்கல் டிசிப்ளினை கொண்டு வர்றது, எப்படி ம். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை குறைப்பது, எப்படி வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை குறைப்பது, எப்படி வந்து கவர்மெண்டுடைய தலையீட்டை குறைப்பது, எக்கனாமி எப்படி ரிவைவ் பண்ணுவது, இதெல்லாம் வந்து இந்த ஹாக்ஸ் அப்படின்னு செயல்படக்கூடியவர்களாக இதுல சில பேர் இருக்காங்க. அங்க அங்க வந்து காங்கிரஸ்மென்ஸ் இருக்காங்க, அடுத்து வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல இருக்காங்க, ராண்ட் பால், ம். ரான் ஜான்சன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க வந்து ம். பிஸ்கலி இரஸ்பான்சிபிள் ஆக்ட் எல்லாம் காலி பண்ணணும் என்று அவர்கள், இதெல்லாம் எதெல்லாம் பிஸ்கல் இரஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வருதோ, அதாவது நிதியில வந்து தவறான அணுகுமுறையை எதெல்லாம் கொண்டு வருதோ அதெல்லாம் வந்து எதிர்த்து போராடக்கூடிய குரூப் இது. அடுத்து ம். வந்து ரிகரசிவ் டாக்ஸ் பெனிஃபிட். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பில்லு வந்து
டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி பெனிஃபிட்ஸ் வெல்தி அண்ட் கார்பரேஷன். அதாவது ஓகே. ட்ரம்ப் கொண்டு வரக்கூடிய இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் வந்து வெல்த்திக்கும் கார்பரேஷனுக்கு தான் பெனிஃபிட், மக்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. அப்ப 2014 டேக்ஸ் கட்ல இருந்து வரக்கூடிய கன்சர்ன்ஸ் எல்லாம் இது வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து வந்து டாரிஃப் டிவன் இன்ஃப்ளேஷன், அதாவது இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் இம்போர்ட் டாரிஃப் அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இறக்குமதியான பொருள்கள் அதற்கு ஏற்படக்கூடிய விலை ஏற்றம் இது வந்து டைரக்டா வந்து இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும். அது யாருக்கு பாதிக்கும் அப்படின்னா கன்சியூமரை போய் பாதிக்கும். எக்ஸ்பெஷலி லோவர் இன்கம் ஹவுஸ் ஹோல்டு தான் அதிகமாக பாதிக்கும். இதெல்லாம் இந்த ஜிஓபி பிஸ்கல் ஹாக்ஸ் இதெல்லாம் எதுக்குறாங்க, சரிங்களா? இவங்க எதுக்குறாங்க, அது இவங்க வந்து ட்ரம்ப்புடைய பாலிசியை எதுக்குறாங்க. இப்போ ரிஸ்க் ஆஃப் ரிட்டர்னிட்டி டாரிஃப், அப்போ சைனாவும் யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்கா போடக்கூடிய வரிக்கு எதிராக அவர்களும் வரி போடக்கூடிய சூழல் உருவாகும் என்று அவங்க வந்து அதனால வந்து அமெரிக்காவுடைய நிதி சுமை அதிகரிக்கும் என்று அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பில்லு வந்து ஹெல்த் கேர்லையும் என்டைட்டில்மெண்ட், சில பேருக்கு சில தகுதி என்டைட்டில்மெண்ட். இப்ப ராணுவ வீரராக இருந்தா அவருக்கு இவ்வளவு என்டைட்டில்மெண்ட் இருக்கு, கார் வச்சுக்கலாம், அது வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம், போய் லிக்கர் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி என்டைட்டில்மெண்ட்லாம் இருக்குல்ல. அது மாதிரி ஒவ்வொரு பிரிவினருக்கும் என்டைட்டில்மெண்ட் இருக்கு அமெரிக்காவில். இதெல்லாம் வந்து கட் ஆகும். மெடிக்கெய்டு, ஃபுட் ஸ்டாம்ப்பு, அப்புறம் சோசியல் செக்யூரிட்டி, டிசபிலிட்டி ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து ஃபண்டிங் ரிடக்ஷன் ஆகும், இதெல்லாம் பாதிக்கப்படும். இதுக்குரிய ஃபண்டிங் கரெக்டாக போகாது. இதனால் பெனிஃபிட் அடையக்கூடிய லோ இன்கம் குரூப்பும் எல்டர்லி அமெரிக்கன்ஸ், அதாவது வயதான முதிய அமெரிக்கர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று வந்து இந்த ஜிஓபி பிஸ்கல் ஹாக்ஸ் வந்து தங்கள் எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்துறாங்க. அப்புறம் என்னது, அன்சர்டனிட்டி ஃபார் கிரீன் எனர்ஜி அண்ட் டெக்னாலஜி. அன்சர்டனிட்டி என்னது, அப்போ பிடன் இருக்கிறப்ப கிரீன் எனர்ஜிக்கு ரொம்ப இன்சென்டிவைஸ் பண்ணி கிளைமேட் சேஞ்சுக்கு அதிகமாக பண்ணார். அப்போ இந்த சப்சிடிஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு கொடுத்த சப்சிடி, கிளீன் எனர்ஜி கிரெடிட்டு, இதெல்லாம் வந்து திரும்ப பெறுவதன் மூலமாக கம்பெனிஸ் லைக் டெஸ்லா மிகவும் பாதிக்கப்படும். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அது என்ன பண்ணும், கிளீன் எனர்ஜி டிரான்சிஷனை, அதாவது கன்வென்ஷனல் ஃபாசில் ஃபியூயல் எனர்ஜியிலிருந்து கிளீன் எனர்ஜிக்கு மாறக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷனை, எக்கனாமிக் டிரான்சிஷனை இந்த பில்லு வந்து தடுக்கும் என்று அவங்க ஃபீல் பண்றாங்க. இங்கே தான் எலன் மாஸ்க்கு இடிக்குது, இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இது வந்து இட் வில் கிரியேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணும் என்ன ஃபீல் பண்றாங்க. அடுத்து வந்து கான்ஸ்டிடியூஷனல் லீகல் ஹர்டில்ஸ் வேற என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இந்த அன்ரிலேட்டட் பாலிசிஸ் இதெல்லாம் வந்து ஒரே பில்ல கொண்டு வர்றதுனால, ஒரே பில்லுல எல்லா அன்ரிலேட்டட் பாலிசி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பில்ல கொண்டு வர்றதுனால இது என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்ட் வந்து சேலஞ்ச் பண்ணிடும், செனட் ப்ரொசீஜரை அதை வயலேட் பண்ணும், இப்படி எல்லாம் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப என்ன, அப்ப இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆஸ்பெக்ட்ல இதனால எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரிஃபார்ம், இதுல பொட்டன்சியல் பெனிஃபிட்னா ஸ்டிமுலஸ், இது வந்து குரோத் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் டாக்ஸ் ரிஃபார்ம். ஆனா என்ன ரிஸ்க், அந்த வளர்ச்சியை ஊக்கும்போது இன்இக்வாலிட்டி பெருகும். ஓகே ஓகே ஓகே, ரிச் பிகம்ஸ் ரிச்சர், புவர் பிகம்ஸ் புவர், இன்இக்வாலிட்டி பெருகும். இது யாரு, இந்த பில்லினால வரக்கூடிய கன்சர்ன். அடுத்து டெப்ட் சீலிங், டெப்ட் சீலிங்கை வந்து 5 ட்ரில்லியன் உயர்த்துறதுனால கடன் வாங்கிக்கலாம், 5 ட்ரில்லியன் அதிகமாக கடன் வாங்கலாம்னு உயர்த்துறதுனால சடவுன், ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல் சடவுன்லாம் கொஞ்சம் தடுக்கும். பட் ஆனால் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து கடனாக மாறும். அடுத்து டாரிஃப், இது வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றதுனால, இறக்குமதி வரியை கூட்டுவதனால யுஎஸ்னுடைய ஜாப் வந்து கூடும், அது பாதுகாக்கப்படும், அமெரிக்கர்களது வேலைகள். ஆனா
பட் இட் வில் கிரியேட் இன்ஃப்ளேஷன், ட்ரேட் வார கிரியேட் பண்ணும். அடுத்து ஏஜென்சி கட்டு, ரெடியூசஸ் ரெட்டேபிஷம். ஏஜென்சி கட்டுனா என்னது? ஃபெடரல் ஏஜென்சி, ஸ்டேட் ஏஜென்சி, இவங்களோட இருக்கக்கூடிய கட்டுனால ரெட்டேபிஷம் குறையும், ரிஸ்க் சர்வீஸ் கொலாப்ஸ் ஆகும். ஓகே. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பண்டில் என்னது? ஃபாஸ்டர் பேசேஜ், சீக்கிரம் லெஜிஸ்லேட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக வேலை நடக்கும், டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் போயிடும். இதுதான் பிரச்சனை. ஸோ இத்தனை பிரச்சனைகள் மத்தியில் தான் நம்ம வந்து இந்த ஒட்டுமொத்தமாக இதை நம்ம பார்க்கணும். ஸோ டார் என்ன கொண்டாந்தாரு? ஒரு ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லு வந்து என்னென்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்த்தோம். இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். என்ன யார் வந்து இவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சாரி இந்த ஜிஓபி ஹாக்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாம் சார், ஹாக்ஸ்னு. இப்போ ஜிஓபி ஹாக்ஸ்னா யாரு, இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இதில் வந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க வந்து இந்த பிஸ்கல் இன்டிசிப்ளினை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவங்க வந்து இவங்களை ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நான், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இந்த டாப் பிஸ்கல் ஹாக்ஸ் செனட்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செனட்டர் ராண்ட் பால்னு ஒருத்தர் இருக்கார். ஏற்கனவே சொன்னேன், இவர் ஈஸ் ஃப்ரம் கெண்டகில இருக்கார். அவர் செனட்டர் ராண்ட் பால். இவர் வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து இஸ் அ ஸ்டான்ச் அட்வொகேட். பட்ஜெட் வந்து பேலன்ஸா இருக்கணும். இவர் வந்து தொடர்ந்து தேசிய கடன், அமெரிக்காவின் தேசிய கடன் அதிகரித்து கொண்டே போவதை எதிர்த்து களமாடி கொண்டு வருபவர். அப்புறம் இவர் வந்து இந்த பில்லு, இந்த கரண்ட் பில்லு வந்து அதிகமாக கவர்மெண்ட் செலவழிக்கக்கூடிய வகையில் இருக்கு, கவர்மெண்டுடைய கரண்ட் ஸ்பெண்டிங் அதிகரிக்கும் என்று வந்து இவர் தனது ரிசர்வேஷன் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து அதாவது பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வலியுறுத்தக்கூடிய ஒரு செனட்டரா இருக்காரு. அடுத்த செனட்டர் வந்து விஸ்கான்சின்ல இருந்து செனட்டர் ரான் ஜான்சன். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து எஸ்கலேட்டிங் நேஷனல், இவரும் தான் தேசிய கடன் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருவதை இவர் வந்து வான் பண்ணிட்டே இருக்கார். இவர் என்ன சொல்றாரு? கவர்மெண்ட் அதிகமாக செலவழிப்பதை குறைக்கணும், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும். அப்ப இந்த இப்ப கரண்ட் பில்லு யாரு ட்ரம்ப் கொண்டு வரக்கூடிய ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்லு என்ன பண்ணும் அப்படின்னா, பிஸ்கல் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணும். பிஸ்கல் இம்பேலன்ஸ் பண்ணும். இது வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். இவர் போராடுறார். இப்ப அடுத்து செனட்டர் ரிக் ஸ்காட்னு ஒருத்தர், இவர் புளோரிடால இருந்து. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டீப்பர் பட்ஜெட் கட் வேணும், ரீஸ்டோர் பிஸ்கல் சானிட்டியை கொண்டு வர்றதுக்கு பட்ஜெட் கட்டு கொண்டு வரணும், டீப்பர் பட்ஜெட் கட்டு கொண்டு வரணும்னு இவர் சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு? அதாவது இவரும் கடன் அதிகரிக்க கூடாதுன்னு வலியுறுத்துறாரு. அதே மாதிரி இந்த கடன் வந்து $37 ட்ரில்லியன் போயிடும். அப்ப ஒரு கடன் வாங்குவதற்கு எவ்வளவு தூரம் அலர்ட்டா அமெரிக்கர்கள் இருக்காங்க. கடன் வாங்கினால் இது பொருளாதாரத்தை பாதிக்கும், இது வந்து பிஸ்கல் டிசிப்ளினை பாதிக்கும். அப்ப என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும், தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும் இப்படின்னு இவர் போடுறார். இதே மாதிரி ஜோனி எர்னஸ்ட்னு அயோவால ஒரு செனட்டர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் பிஸ்கல் கன்சர்வேட்டிசம், ஹி சப்போர்ட்டிங் பிஸ்கல் கன்சர்வேட்டிசம், அப்புறம் பட்ஜெட்டரி டிசிப்ளினை இவர் கொண்டாடணும்னு இவர் சொல்றார். இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் ஜிஓபி பிஸ்கல் ஹாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு எலன் மாஸ்க் பின்னால போயிட்டாங்க. எலன் மாஸ்கினுடைய முடிவுக்கு ஆதரவா, எலன் மாஸ்குடைய அப்போசிஷன் காரணமே இவங்க தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இத்தனை பேரும் என்ன சொல்றாங்க? பிஸ்கல் டிசிப்ளினை கொண்டாடணும்ன்றாங்க, ஸ்பெண்டிங்கை கட் பண்ணணும்ன்றாங்க, மெடிக்கெய்டு வரக்கூடிய கன்சர்னை வந்து அட்ரஸ் பண்றாங்க,
பட்ஜெட் ரிடக்ஷன் எஃபர்ட்ஸை வந்து we have to give importance சொல்றாங்க. ஃபெடரல் ரிசர்வ் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அப்புறம் மெடிக்கல் எய்டு ரிஃபார்ம் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டேக்ஸ் கட்டு பெர்மனன்சியை கொண்டாடணுன்றாங்க. டெப்ட் கன்சர்ன்ஸை வந்து அவங்க வலியுறுத்துறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் வந்து எலன் மாஸ்க் பின்னால இன்னைக்கு திரண்டுறது தான் இன்னைக்கு வந்து இவருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ட்ரம்ப்புக்கு இருக்கிற நெருக்கடி கண்டிப்பாக சொன்னீங்க சார். கிட்டத்தட்ட ஒரு $25 மில்லியன் வந்து ட்ரம்ப்போட வெற்றிக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எலான் மஸ்க்கு கிளைம் பண்ணுறாரு. இப்போ வந்து இப்படி பார்க்குறப்ப நன்றி மறந்தவர் எலான் மஸ்க் அப்படின்னு ட்ரம்ப்பையும் இவரும் நன்றி இல்லாதவர் அப்படி மாற்றி மாற்றி நிறைய பேச்சுக்கள் வந்தாலும் நிறைய சீக்ரெட்ஸ் வந்து எலான் மஸ்க்கு ட்ரம்ப்பை பற்றி தெரியும் அப்படிங்கிறது சொல்லப்படுது சார். அதில் குறிப்பாக வந்து எஃப்டிசியன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு 2019 அவர் சிறையில் இருந்து மரணிச்சிருக்கிறார். இது மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் எலான் மஸ்க்கு தெரிய வாய்ப்பு இருக்கா சார்? அது ட்ரம்ப்புக்கு பின்னடைவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்து பாலிசி லெவல்ல டிஸ்பியூட் வந்து அது பர்சனல் டிஸ்பியூட்டா மாறி பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியா கிரியேட் ஆகி அந்த பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி வந்து கடைசியில வந்து இட் வில் லீட் டு ஏ ஃபால் அவுட் ஆஃப் அ வீக் பர்சன் அப்படின்னு தான் போய் நிற்கும். அப்ப எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸ் வந்து எதிரிகள் பயன்படுத்துவாங்க. இவர் வந்து நீங்க எப்ஸ்டீன் அந்த ஃபைல்ஸ் இருக்குல்ல, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்றாங்கல்ல, அப்ப அவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து ஒரு புரோக்கர், அதாவது ஃபினான்சியல் புரோக்கர். அவர் அந்த ஃபினான்சியல் புரோக்கர் பெரிய பெரிய கார்பரேஷன்ஸுக்கு வந்து பேங்க்ல லோன் கொடுக்குறவர், அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறவர். ஸோ அவர் வந்து சிறையில் அவர் ஒரு பிரச்சனையில் சிறையில் இருக்கும் பொழுது சிறுமிகளை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு எழுந்து அதுக்கு தண்டனை பெற்று அப்புறம் வெளியே வந்தார். அப்புறம் அவர் மரணித்தார். அப்ப அதுல அந்த ஃபைல்ஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறார் ட்ரம்ப் என்று இப்ப குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதை எலன் மாஸ்க் வந்து பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எலன் மாஸ்கனுடைய இப்ப இருக்கக்கூடிய மூவ் என்ன அப்படின்னா, அதாவது அமெரிக்கன் பார்ட்டியை உருவாக்கணும். புது கட்சியை தொடங்குறாரா சார்? அது பேர் என்ன சார்? அமெரிக்கன் பார்ட்டியா? அதாவது என்ன பார்ட்டி சார் அது? அமெரிக்கன் பார்ட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எலன் மாஸ்க் வந்து இப்ப பிளான் பண்றாரு. அப்ப அமெரிக்கன் பார்ட்டி 84% ஆதரவு வந்து அதுக்கு இருக்கிறது அப்படின்னு இப்ப ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அமெரிக்கன் பார்ட்டியை உருவாக்கி அந்த அமெரிக்கன் பார்ட்டி மூலமாக ஒரு இப்ப தனி கட்சியை ஆரம்பிக்க திட்டமிட்டு இருக்கிறார் எலன் மாஸ்க். எலன் மாஸ்க் வந்து கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் ட்ரம்ப்புக்கு போட்டியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரோ இல்ல வந்து அதுலயே ஒரு கேண்டிடேட்டா வர போறாருன்றது ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு சொல்லும். பட் ஆனா இன்றைக்கு எலன் மாஸ்கினுடைய எதிர்ப்பு, ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு வந்து இன்றைக்கு எலன் மாஸ்க் மேல இருந்த அதிருப்திய, டாட்ஜ் மூலமாக எலன் மாஸ்க் எடுத்த நடவடிக்கைகள், அதற்கு ஏற்பட்ட அதிருப்திய இன்றைக்கு கொஞ்சம் மாற்றி எலன் மாஸ்க்கு ஆதரவாக ஒரு சூழல் வந்து அங்க நிலவுகிறது. அப்ப எலன் மாஸ்க்னா யாரு, எலன் மாஸ்க் என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப எலன் மாஸ்க் வந்து அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம பார்க்கணும். அவர் வந்து டாட்ஜ் காயின் ஒண்ணு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தார். அதாவது டாட்ஜ் காயின் அப்படின்னா வந்து கிரிப்டோ கரன்சி. அதாவது அவர் ஹி கால்டு மக்கள் கிரிப்டோ, அதாவது பீப்புள்ஸ் கிரிப்டோன்னு சொன்னார். அது அப்ப அதை வந்து அவர் ரொம்ப இது பண்ணி, இட் இஸ் நாட் ஃபார் வெல்தி, இட் இஸ் ஃபார் த பீப்புள். அப்ப கிரிப்டோ கரன்சி வந்து ஜெனரல் பப்ளிக்கு வரணும் என்று வந்து அது ஒரு முயற்சி எடுத்தாரு. அடுத்து வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, டெவலப்மெண்டல் கொலாபரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2019 மாஸ்க் வந்து டாஜ் காயின் டெவலப்பர்ஸோட ஜாயின் பண்ணி கிரிப்டோ கரன்சியுடைய டிரான்சாக்ஷன் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து வயபிள் பேமெண்ட் மெத்தடா மாத்தினார். அடுத்து வந்து பிசினஸ் வெஞ்சர், என்னென்ன பிசினஸ் வெஞ்சர், டெஸ்லா இந்த டாஜ் காயின் அக்செப்ட் பண்ணுச்சு. டெஸ்லா ஃபார் பர்ச்சேசிங் செலக்ட் மெர்ச்சன்டைஸ், அதாவது சைபர் குவாட் ஃபார் கிட்ஸ், அப்புறம் வந்து கிகா டெக்சாஸ் பெல்ட் பக்கி அப்படின்னு பேரு,
இதுக்கு வந்து டெஸ்லா வந்து இந்த டாஜ் காயின் அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸும் வந்து அக்செப்டட் த டாஜ் காயின் ஆஸ் அ பேமெண்ட் ஃபார் டாஜ் ஓன் மிஷன். டாஜ் ஓகே. ஓன் மிஷன்ல பேமெண்டா இது சேட்டலைட் ப்ராஜெக்ட், இது எய்மிங் டு கலெக்ட் லூனார் ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஓகே. லூனார் ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்றதுக்கான டாஜ் ஒன் மிஷன்ல இந்த டாஜ் காயினை வந்து இன்டகிரேட் பண்ணாரு. அப்ப ஃபர்ஸ்ட் மிஷன் ஃபண்டட் என்டையர்லி பை கிரிப்டோ கரன்சி. ஃபர்ஸ்ட் மிஷன் ஃபண்டட் என்டையர்லி பை கிரிப்டோ கரன்சி. சரி, வேற என்ன இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர் பண்ணாரு டெஸ்லா? இது சாரி, மாஸ்க், இலன் மஸ்க் டெஸ்லா இன்கார்பரேஷன் உருவாக்குனாரு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை லீடரா கிரியேட் பண்ணாரு. அப்ப என்னாச்சு, சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டை வந்து டெஸ்லா கொடுத்தது. அதுக்கடுத்து டெஸ்லா எனர்ஜி, அது ஒரு டிவிஷனை உருவாக்குனார். இது என்ன பண்ணுச்சுன்னா ரெனியூபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ், சோலார் பேனலு, பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 2024 31.4 கிகாவாட் அவர் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ். 31.4 கிகாவாட் அவர், 31.4 கிகாவாட் அவர் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட $10 பில்லியன் ரெவென்யூ இதுல மட்டும். 67% இன்க்ரீஸ் ஓவர் த ப்ரீவியஸ் இயர். இது அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் இனிஷியேட்டிவ். ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ரெவல்யூஷனைஸ் த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். சார், இப்ப இந்த டிராகன் விண்கலத்தை வச்சியும் ட்ரம்ப் மிரட்டுறதா சொல்லப்படுது சார். அது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சார். அதுக்கு பின்னாடி என்ன சார்? நாசாவுடைய விண்வெளி வீரர்கள் டிராகன் விண்கலம் தான் போய் மீட்டு கொண்டு வந்தது. அப்ப நாசாவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸை கொடுத்தது ஸ்பேஸ் எக்ஸ். அப்ப அந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஒரு மிகப்பெரிய, நாங்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் நானும் வந்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு வந்து போயிருக்கோம். அப்பதான் ஃபால்கான் 1 ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தது. ஸ்பேஸ் எக்ஸ் விசிட் பண்ணியிருக்கோம். அப்ப வந்து 1 மில்லியன் சேலஞ்சுன்னு ஒரு சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணாரு இலன் மாஸ்க், ராக்கெட் ஏவுறதுல. அப்பதான் ஆரம்ப கட்டம். அப்போ அப்துல் கலாம் வந்து காஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் டு ஸ்பேஸ் வந்து பெர் கேஜிக்கு $20,000 இருக்கு, அது $2,000 தான் குறைக்கணும். அப்படின்னா அதுக்கு ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் டெக்னாலஜியை கொண்டு வரணும். இது வந்து ஒரு நேஷனால பண்ண முடியாது, மல்டிபிள் நேஷன் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா தான் இதை சாதிக்க முடியும். எனவே அமெரிக்காவினுடைய பிரைவேட் கம்பெனிஸ், நாசா, இஸ்ரோ, இப்படி எல்லா, அப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, சைனா, எல்லாரும் சேர்ந்து இதை கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணணும்னு டாக்டர் கலாம் அங்கே வந்து உரையாற்றினார். இலன் மாஸ்க் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காரு. காஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் டு ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ஷிப்பையும் ஃபால்கான் 9 ராக்கெட்டையும் யூஸ் பண்ணி இன்னைக்கு அந்த சாதனை படைத்திருக்காரு இலான் மாஸ்க். இன்னைக்கு அது அதனால thousands ஆஃப் டன்ஸ் வந்து நம்ம வந்து மேலே கொண்டு போக முடியும். thousands ஆஃப் டன்ஸ். அப்போ ஒரு ஸ்பேஸ் காலனி, மார்ஸ்ல காலனி செட் பண்றது, சயின்டிபிக் லேப் செட் பண்றது, லூனார் நிலவுல சயின்டிபிக் லேப் செட் பண்றது, மனிதர்களை அங்க கொண்டு போறது, இது எல்லாமே பாசிபிள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு இலான் மாஸ்க். அப்ப இதுக்கு நாசாவுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு. அப்ப இந்த கான்செப்ட் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் அது கொடுக்கும் சார். இப்போ கண்டிப்பாக சார், இப்போ இதில் வந்து நமக்கு எழுற கேள்வி என்னென்னா, இதோடைய போக்கு எப்படி சார் இருக்கும்? இப்போ இவங்க 2 பேருடைய சண்டை வந்து உலக பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே, அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவி விலகலாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை அமெரிக்கா பொலிட்டிக்கல்ல என்ன கேம் சார் பிளே ஆகும்? அதனால வாய்ப்புகள் இருக்காது. இவருடைய ரிஃபார்ம்ஸ், இந்த பில்லு பாஸ் பண்ண முடியுமா? காங்கிரஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்து இந்த பில்லு வந்து செயல்பாட்டுக்கு வருமா, இந்த பில்லு முழுமையாக செயல்பாட்டுக்கு வருமா, அதனால் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை சமாளித்து எப்படி ட்ரம்ப் இதை செயல்படுத்த போகிறார், எப்படி வந்து இந்த டாக்ஸ் கட்டு, இந்த டாரிஃப் இம்பேலன்ஸு, இந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி, இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு வர போறாரு? இப்ப நாசாவுக்கும் ஸ்பேஸ் எக்ஸுக்கும் உள்ள தொடர்பு கிட்டத்தட்ட $22 பில்லியன் கான்ட்ராக்ட், $22 பில்லியன் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் தொடருமா இல்ல கட் ஆகுமா தெரியாது. இல்லைங்களா? அடுத்து ஸ்டார்லிங்க் சேட்டலைட், குளோபல் பிராட்பேண்ட் இன்டர்நெட்,
ம், ஒரு லான்ச்சிங் கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ். இது இதனால வரக்கூடிய தாக்கம் என்ன? இப்ப இந்தியாவில் ம், சைன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்லிங்க். ம். அப்புறம் ஒரு பெரிய போரிங் கம்பெனி வச்சிருக்காரு, மிகப்பெரிய ஓகே. போரிங் கம்பெனி, டனல் போரிங் கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் ம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டனல் போரிங் கம்பெனி உருவாக்கியிருக்காரு. இதனால வரக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம்ஸ், இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன்னா அது வந்துச்சுன்னா ஒரு மாசிவ் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம், மாசிவ் வாட்டர் ஃப்ளோ, வாட்டர் அதாவது வாட்டர் வேஸ் கிரியேட் ஆகும், டிரான்ஸ்போர்டேஷன் ஓகே. கிரியேட் ஆகும். இதெல்லாம் எப்படி இது பாதிக்கப்படுமா? அப்புறம் இவி ம், வெஹிக்கிளுடைய லித்தியம் அயான் பேட்டரி, ஒரு பெரிய ம், ஃபேக்டரி, கிகா ஃபேக்டரி நவாடால வச்சிருக்காரு. ம், கிகா ம், ஃபேக்டரி இவி காம்பனண்ட்டுக்காக. இது ம். $100 பில்லியன் எக்கனாமிக் இம்பாக்ட். ஓகே, ஓகே சார். அப்ப ஓகே. இதெல்லாம் ஓகே ஓகே சார். ஓகே. ஸ்டேட்டுக்கும் ஃபெடரலுக்குமே ம். $57 மில்லியன் டாக்ஸாவே வருது. நம்ம கண்டிப்பா. எக்கனாமிக் ஜாப் ஓ, கிரியேஷன், கண்டிப்பா. டெக்னாலஜிக்கல் ம், அட்வான்ஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ம், டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ம். கொலாபரேஷன், இத்தனையும் எலான் மஸ்கால ஏற்படும். இது எல்லாமே ஓகே. பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்கன் எக்கனாமியில ஒரு சில பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். இது எந்த அளவுக்கு கார்ப்பரேட் கல்ச்சர் உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ம். பாலிசி அப்படின்னு போறப்ப ட்ரம்ப்பே கார்ப்பரேட்டுக்கு ஆதரவானவர் தான். ஆமா. இலான் மஸ்கும் கார்ப்பரேட் தான். ம். இந்த பாலிசி எந்த அளவுக்கு இது பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸை வென்றெடுக்குமா, இலன் மாஸ்குடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸை வென்றெடுக்குமா, இலன் மாஸ்க் தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கு உருவாகுமா, அமெரிக்கா கட்சி என்ற ஒரு கட்சி உருவாகுமா, இல்ல ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு கேண்டிடேட்டா இவர் நிப்பாரா? ஓகே. இதெல்லாம் ஃபியூச்சர் கொஸ்டின்ஸ். ஜியோ கண்டிப்பா. பொலிட்டிக்கல் இம்பாக்ட் எப்படி ம். நடக்க போகிறது என்பதை இனிமேல் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சார்.